أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. يا فتاه ربي زدني علما نافعا ورزقا طيبا وعملا صالحا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك، ناصيتي بيدك، ماض في حكمك، عدل في قضاؤك. أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك، أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. யா அல்லாஹ், இந்த குர்ஆனை எங்கள் இதயத்தின் வசந்தமாக ஆக்குவாயாக, எங்கள் நெஞ்சங்களின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தொடர்ந்து இதோட 2 வசனங்களை அல்லாஹ்வுடைய சான்ற சிந்திச்சு அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம போன வாரத்துல இருக்க லெசனை முடிச்சாச்சு. அந்த வசனத்தை முடிச்சனால அதை பத்தி ஒரு குட்டி குவிஸ் பார்த்துட்டு அதை பத்தி கொஞ்சமா சிந்திச்சுட்டு முடிக்கலாங்கிற மாதிரியான ஒரு ஐடியா. இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாமா? ரெடியா எல்லாரும்? எல்லாரும் ரிவிஷன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், எல்லாருக்கும் தெரிஞ்சது. நாம் எந்த வசனத்தை சிந்தித்து வருகிறோம்? ஆப்ஷன்ஸ் கொடுக்கறேன். இல்ல, ஆப்ஷன் ஏ 32வது அத்தியாயத்துல 5வது வசனத்தை பார்த்து வர்றோம். 21வது அத்தியாயத்துல 30வது வசனத்தை பார்த்து வர்றோம். 70வது அத்தியாயத்துல 4வது வசனத்தை பார்த்து வர்றோம். 22வது அத்தியாயத்துல 47வது வசனத்தை பார்த்து வர்றோம். சரி, இன்னைக்கு வந்து சாரா சொல்லுங்க. ஆப்ஷன் பி 21வது அத்தியாயம் 30வது வசனம், சூரா அன்பியால. மாஷா அல்லாஹ், ரொம்ப ஈஸில. அது அப்படியே வந்து எனக்காக அந்த வசனத்துல என்னென்ன விஷயம்லாம் நம்ம பார்த்தோங்கிறத அந்த ஆயாவை கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன நினைப்பு இருக்கோ அதோட மீனிங்க. அதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, வானங்கள் பூமி வந்து ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருந்துச்சு. அதை வந்து நம்ம பிரிச்சோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அதுக்கடுத்து வந்து உயிரினங்கள் அனைத்துமே வந்து நீரால படைக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். இது வந்து அப்படின்னா இறைய நிராகரிப்பாளர்களுக்காக நபியை கூப்பிட்டு சொல்றது இந்த வசனம். வெரி குட் மெமரி. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த வசனத்தில் எந்த விஷயங்களை பற்றி சிந்தித்தோம்? ஆப்ஷன் ஏ அல்லாவின் படைப்பாற்றலை பற்றி. ஆப்ஷன் பி பிரபஞ்சத்தை பற்றி. ஆப்ஷன் சி விண்மீன் மண்டலம் பற்றி. ஆப்ஷன் டி உயிரினத்தின் துவக்கத்தை பற்றி. சி விண்மீன் விண்மீன் மண்டலம் பற்றி. ஓகே, மாஷா அல்லாஹ். ஆப்ஷன் சி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. வேற யாருக்கும் வேற எதுவும் தோணுதா? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் ஏ அல்லாஹ்வின் படைப்பாற்றலை பற்றி. ஓகே. 21வது ஆயாவுல 30வது வசனத்துல வந்து அந்த ஃபுல் ஆயாவிலையும் இது எல்லாமே அடங்கிதானமா இருக்கு. அப்படியா? அவங்க சொல்றது கரெக்டா? அல்லாஹ்வின் படைப்பாற்றலை பற்றி இந்த வசனத்துல பார்த்திருக்கோமா? பிரபஞ்சத்தை பத்தி நம்ம பார்த்தோமா? ஓகே, அப்ப ஆன்சர் பாத்துடலாமா? இவை அனைத்தையும் பற்றி பனாசர் சிஸ்டர் சொன்னது கரெக்ட். அல்ஹம்துலில்லாஹ். மாஷாஅல்லாஹ், தபாரக்கல்லாஹ். எஸ், நம்ம இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம்னா இதுல வந்து அல்லாஹ் கேட்டிருப்பான், அல்லாஹ்வின் படைப்பாற்றலை பற்றி சிந்திக்க மாட்டார்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்டிருப்பான். அது மாதிரி நம்ம இந்த வசனத்துல பிரபஞ்சத்தை பத்தி பார்த்தோம் தானே. பிரபஞ்சம்னா என்ன, அதை பத்தியான விஷயங்கள் பார்த்தோம். அப்புறம் விண்மீன் மண்டலத்தை பத்தி பார்த்தோம். அப்புறம் உயிரினத்தின் துவக்கத்தை பத்தி பார்த்தோம். சோ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரு வசனத்துல கவர் பண்ணோம். சுபஹானல்லாஹ். ஓகே, அடுத்த கொஸ்டின். பிரபஞ்சம் என்றால் என்ன? ஆப்ஷன் ஏ வானம் பூமி. ஆப்ஷன் பி உலகம். ஆப்ஷன் சி விண்மீன்கள். ஆப்ஷன் டி அனைத்தும். பிரபஞ்சம், பேரண்டம், அனைத்தும். மாஷா அல்லாஹ். சோ பிரபஞ்சம்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு டெஃபினேஷன் பார்த்தது யாருக்காச்சும் நினைப்பு இருக்கா? பிரபஞ்சம்னா எல்லா இடங்களையும், எல்லா பொருட்களையும், எல்லா வகையான ஆற்றல்களையும் உள்ளடக்கியது.
மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். சோ அப்ப பிரபஞ்சங்கிறது வெறும் உலகம் மட்டும் இல்ல, வானபூமி மட்டும் இல்ல, அதுக்கும் மேல எல்லாத்தையும் சேர்ந்து உள்ளதுதான் பிரபஞ்சம். சோ ஆப்ஷன் டி எல்லாரும் சொன்ன மாரி அல்ஹம்துலில்லாஹ் அனைத்தும். அடுத்த போகலாம். கொஸ்டின். எந்த 2 வானியலாளர்கள் பிரபஞ்சத்தின் துவக்கத்தை பற்றி ஆராய்ச்சி செய்தார்கள்? இதுக்கு வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஆக்கிட்டேன். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். பிளாங்க கம்ப்ளீட் பண்ணுங்க நீங்க. ஜார்ஜஸ் லெமெட்ரோ அண்ட் எட்வின் ஹபிள். வெரி குட். வேற வேற யாருக்கும் வேற எந்த வானியலாளர் தோணலையா? நம்ம அரிஸ்டாட்டில் பத்தி பார்த்தோம், அதுக்கப்புறம் சார்லஸ் டார்வின் பத்தி பார்த்தோம். அவங்கெல்லாம் அவங்கள இல்லையா? உயிரினங்கள். அவங்கள உயிரினங்கள். ஆ அத ஆராய்ச்சி பண்ண. சரி சரி சரி, மாஷா அல்லாஹ். So, அப்ப எந்த 2 வானியலாளர்கள் நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த லெசன்ல பார்த்தது 2 வானியலாளர்கள் பிரபஞ்சத்தோட துவக்கத்தை பத்தி ஆராய்ச்சி செஞ்சாங்க. நம்பர் 1 ஜார்ஜ் லெமெட்ரே, நம்பர் 2 எட்வின் ஹபிள். மாஷா அல்லாஹ், வெரி குட். அடுத்த கொஸ்டின். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பிரபஞ்சம் எத்தனை ஆண்டுகள் பழமையானது? ஆப்ஷன் ஏ 14.6 பில்லியன் ஆண்டுகள். ஆப்ஷன் பி 18.3 பில்லியன் ஆண்டுகள். ஆப்ஷன் சி 13.8 பில்லியன் ஆண்டுகள். ஆப்ஷன் டி 14.8 பில்லியன். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தானா, வேற இல்லையா? சோ ஆன்சர் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ஆப்ஷன் சி 13.8 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சம் எப்படி உருவானது என்பதை எந்த கோட்பாடு விவரிக்கின்றது? ஆப்ஷன் ஏ பரிணாம வளர்ச்சி கோட்பாடு. ஆப்ஷன் பி வேதியியல் கோட்பாடு. ஆப்ஷன் சி பெருவெடிப்பு கோட்பாடு. ஆப்ஷன் டி இயற்பியல் கோட்பாடு. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தானா? கொஸ்டின் நல்லா பாத்துட்டீங்களா? பரிணாம 4 ஆப்ஷன் இருக்கு. பரிணாம வளர்ச்சி கோட்பாடு இருக்குது, அத பத்தி நம்ம படிச்சிருக்கோம் தானே. வேதியியல் கோட்பாடு. பிக் பேங் தியரியில தான் அது ஆப்ஷன் சி தான். ஆப்ஷன் சி தானா? மாஷா அல்லாஹ். வேற யாருக்கும் வேற வேற என்ன ஆன்சர் தோணலையா? வேற எது ஆப்ஷன் சி இல்லாம வேற எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்ல. அப்ப ஆப்ஷன் சி தான். சோ பிரபஞ்சம் எப்படி உருவானதுங்கிறத நம்ம எந்த கோட்பாடை வச்சு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹ். எல்லாருமே ரொம்ப உறுதியா சொல்றீங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, இப்ப அடுத்த கொஸ்டின். விண்மீன் மண்டலம் என்றால் என்ன? ஆப்ஷன் ஏ வாயு. ஆப்ஷன் பி தூசி. ஆப்ஷன் சி பில்லியன் நட்சத்திரங்கள். ஆப்ஷன் டி நீர்த்துளிகள். நல்ல யோசிங்க. விண்மீன் மண்டலம் என்றால் என்ன? பில்லியன் நட்சத்திரங்கள். பில்லியன் நட்சத்திரங்கள். ஓகே, ஆப்ஷன் ஏ பி அண்ட் சி வரும். 3 சொல்றீங்க. அப்படிதான் எடுத்திருக்கு. சோ விண்மீன் மண்டலம்னா என்னன்னு பார்த்தோம். பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கிறதான விண்மீன் மண்டலம் இல்லையா? வாயு நீர்த்துளிகள் எல்லாமே எல்லாரும் நீர்த்துளிகள் எல்லாம் யாரும் விட்டுட்டீங்க? ஆப்ஷன் டி வராதா? வேற வேற யாருக்கும் ஏதோ ஒப்பீனியன்? எல்லாருக்கும் டெஃபினட்டா தெரியுது, கண்டிப்பா அது நட்சத்திரங்கள் இருக்குதுப்பா அப்படின்ட்டு சி நிறைய பேர் சொல்றீங்க. ஆப்ஷன் டி பாத்துடலாமா? தூசி. தூசி. ஓகே, வேற? எனக்கு என்னமோ எல்லாமே சேர்ந்ததாத்தான் தெரியுதுமா. அப்படியா? ஆமாமா. நீர்த்துளிகள் பாப்போமா? நீர்த்துளிகள் வந்து நம்ம எதுல பார்த்தோம்னா வானம் உருவாகும் போது அதோடைய அந்த விஷயத்துல நீர்த்துளிகள் வர்றத பார்த்தோம். இப்ப விண்மீன் மண்டலம் எப்படின்னு பாக்கலாமா? விண்மீன் மண்டலத்துலனா ஆப்ஷன் ஏ வாயு. ஆப்ஷன் பி தூசி. ஆப்ஷன் சி பில்லியன் நட்சத்திரங்கள். சோ இது 3ம் சேர்ந்து உருவானதுதான் விண்மீன் மண்டலம். சோ விண்மீன் மண்டலம் எதால உருவானது அப்படின்னா வாயுக்கள், தூசிகள், பில்லியன் நட்சத்திரங்கள், இது எல்லாம் சேர்ந்து உருவானதுதான் விண்மீன் மண்டலம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? விண்வெளியில் பொருட்கள் பயணிக்கும் தூரத்தை ஒளியாண்டு என்று குறிப்பிடுகிறோம். சரியா தவறா? அதாவது விண்வெளியில பொருள்கள் பயணிக்கிற தூரத்தை நம்ம அளக்கும் போது ஒளியாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒளியை வச்சு நம்ம அளக்குறோம். அது சரியா தவறா? ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி தவறு. ஒளியாண்டு. கரெக்ட், சரிதான். ஆப்ஷன் ஏ. ஏன் ஒளியாண்ட வச்சு அவங்க கணக்கிடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் மைல்கள் வச்சுலாம் சொல்றது இல்ல? ஏன்னா அந்த தூரத்தை கணக்கிடவே முடியாதுமா. ஒளி வந்து ரொம்ப வேகமானது. அது மட்டும் இல்லாம விண்வெளியில பொருட்கள் எல்லாம் பயணிக்கிற தூரம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அதை நம்ம மைல்கள் வச்சு சொன்னோம்னா ரொம்ப
கஷ்டமான நம்பர்ஸா இருக்கும். அதை விட ஒளியாண்டிய வச்சு சொல்லும் போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும், இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கும் வசதியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒளியாண்டை வச்சு பார்த்துருக்கோம். அப்படிதானே? ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே வந்து கரெக்டா சொன்னீங்க. ஸோ விண்வெளியின் பொருட்கள் பயணிக்கும் தூரத்தை ஒளியாண்டை வச்சுதான் நம்ம குறிப்பிடுவோம். ஸோ ஆன்சர் வந்து சரி. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கொஸ்டின், ஒரு ஒளியாண்டு என்பது எத்தனை மைல்கள்? நினைப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஆப்ஷன் ஏ 9 ட்ரில்லியன் மைல்கள், ஆப்ஷன் பி 6 ட்ரில்லியன் மைல்கள், ஆப்ஷன் சி 8 பில்லியன் மைல்கள், ஆப்ஷன் டி 1,86,000 மைல்கள். 1,86,000 மைல்கள். ஆப்ஷன் டி. சாரா சிஸ்டர் என்ன சொல்றீங்க? ஆறு பெனாசிர் சிஸ்டர் டி. சாரா சிஸ்டர் என்ன சொன்னீங்க? டி. அதேதான் 1,86,000 மைல்கள் தான். வேற யாருக்கு வேற எதுவும் தோணுதா? சாட் பாக்ஸ்ல என்ன வந்திருக்குது? டி. ஓகே, எல்லாருமே டி தானா? வேற எதுவும் இல்லையா? ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, அதெல்லாம் யாரும் யோசிக்கலையா? வேணாமா? ஹலீமா சிஸ்டர் என்ன சொல்றீங்க? பி. பி. ஓகே, ஒரு ஒளியாண்டு என்பது எத்தனை மைல்கள்? ஆப்ஷன் பாத்துடலாமா பி ஆன்சரை? ஒரு வினாடினா 1,86,000 மைல்கள். ஒரு ஒளியாண்டுங்கிறது ஆ. 6 பில்லியன். ஒரு ஒளி ஆப்ஷன் பி நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி 9 ட்ரில்லியன் தான் வந்து இதுல கரெக்டான ஆன்சர். 9 ட்ரில்லியனா? இப்ப ஆப்ஷன் ஏ செலக்ட் பண்ணியாச்சு. சாரா சிஸ்டர் ஒரு ஆன்சர் லாக் பண்ணுங்க. ஏ, பி, சி, டி. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. ஓகே, ஓகே. வேற யாருக்கும் வேற எதுவும் தோணுதா? எஸ், ஆப்ஷன் பி. என்ன குழப்பம் வந்துச்சு அப்படின்னா, ஆப்ஷன் டி இருக்குல்ல, 1,86,000 மைல்கள். ஒரு வினாடி, ஒரு வினாடியோட அந்த ஒளிய கடக்கிறது வந்து 1,86,000 மைல்கள். 9 ட்ரில்லியன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னா, அது வந்து அந்த 9 ட்ரில்லியன் கிலோமீட்டர். 6 ட்ரில்லியன் மைல்களை வந்து நம்ம கிலோமீட்டர்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது 9 ட்ரில்லியன் கிலோமீட்டர் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இதுல இருக்கிறதுல ஆப்ஷன் ஏ, பி, டி இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஏற்கனவே உங்க மைண்ட்ல பதிஞ்சிருக்கிறதுனாலதான் அதுல ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்குது. பட் ஆனா ஒரு ஒளியாண்டுங்கிறத நம்ம மைல்கள்ல சொல்லும் போது 6 ட்ரில்லியன் மைல்கள் தான் ஒரு ஒளியாண்டுடைய அளவு. அல்ஹம்துலில்லாஹ், ஓரளவுக்கு குழப்பி யோசிச்சு கரெக்டான ஆன்சருக்கு வந்துட்டீங்க. அப்புறம் ஓகே, இப்ப அடுத்தது, விண்மீன் மண்டலங்கள் பல்வேறு வடிவங்களில் உள்ளன. சரியா தவறா? சரி. சரி. சோ விண்மீன் மண்டலங்கள்ல பல்வேறு வடிவங்கள் இருக்குது, அது ஒரே ஷேப் மட்டும் இல்ல அப்படிங்கறது பார்த்தோம். சோ ஆப்ஷன் ஏ. எஸ் சரி. சாரி, அந்த இடத்துல பீன் வந்திருக்கு, பட் சரிதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், உயிரினம் என்றால் என்ன? நானே ஆப்ஷன் தர்றேன். ஆப்ஷன் ஏ ஆற்றலை பயன்படுத்தக்கூடியது, ஆப்ஷன் பி வளரக்கூடியது, ஆப்ஷன் சி தூண்டுதலுக்கு பதிலளிக்கக்கூடியது, ஆப்ஷன் டி இனப்பெருக்கம் செய்யக்கூடியது, அழியக்கூடியது. இவை அனைத்தும். அனைத்துமே தான். எல்லாரும் ஆன்சர் ஆல்ரெடி செட் பண்ணிட்டீங்க. எல்லாமே தான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாரும் லாஸ்ட் லெசன்ல பார்த்தாலும் நல்லா நினைப்பு வச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். எஸ், இவை அனைத்தும். அடுத்த கொஸ்டின், உயிரினங்கள் அனைத்தும் எதை கொண்டு உருவானவை? நல்ல கொஸ்டின் கவனிச்சுக்கோங்க. உயிரினங்கள் அனைத்தும் எதை கொண்டு உருவானவை? ஆப்ஷன் ஏ மண், ஆப்ஷன் பி களிமண், ஆப்ஷன் சி செல், ஆப்ஷன் டி அணு. டி சொல்லவே விடல. சி தானா? அணு. சி தான் செல். இவை அனைத்தும் தான் வரும். இவை அனைத்து வரப்போதா? என்னம்மா மனுஷனை மண்ணாலதான் படைச்சேன்டா அல்லாஹ் அதத்தானே, அதுதான் நானும் சொல்ல வந்தேன். அல்லாஹ் வந்து இப்ப களிமண் சொல்லுவாங்கன்னு நிறைய எதிர்பார்த்தேன். களிமண்ல வந்து தட்டுனா சத்தம் வரக்கூடியதெல்லாம் பார்த்திருக்கோம். எப்படி நீங்க செல்லுக்கும் அணுக்கும் போறீங்க? செல்லுன்னா என்ன? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்களேன். செல்லுன்னு ஏன் அதை கூப்பிடுறோம்? ஏன் செல்லுன்னா என்ன? செல்லண்டா வெளியிலே ஒரு உயிர் வாழ்ற தேவையான அது எல்லாமே அதுல தானே இருக்கு. சரி. ஆமா ஆமா, ஆனா அந்த செல்லுன்னு உயிரினங்களை உருவாக்குறது. அதோட ஷேப் பாத்திருக்கீங்களா? நான் கூட லாஸ்ட் அந்த லெசன்ல பிக்சர்ல வச்சிருந்திருப்பேன். ஒரு சர்க்கிள் ஷேப்ல இருக்கும் அந்த செல்லுடைய ஒரு அமைப்பு. டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்குது, பட் ஆனா ஒரு ரஃப்லி வந்து அது சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். அது பேசிக்கலி எதுக்கு அத வந்து செல்லு அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது வந்து இப்ப நம்ம ஜெயில்ல இருக்கு தானே, ஜெயில்ல வந்து ஒவ்வொரு செல்லுல நான் வந்து கைதிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் தானே. சோ அந்த செல்லுனா என்னன்னா பேசிக்கலி ரூம், ஒரு கம்பார்ட்மெண்ட், அதுக்கு பேரு தான் செல். சோ அது மாதிரி நம்மளுடைய உடல், உயிரினங்கள் எல்லாமே உருவானதோடைய அந்த இது என்னன்னா, அந்த பல செல்கள், மில்லியன் கணக்கான செல்கள் சேர்ந்து உருவானதுதான் ஒவ்வொரு உயிரினங்களும். ஆப்ஷன் சி செல். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒன் மார்க் கொஸ்டின், அதோட முடிச்சுக்கலாம். லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, உயிரினங்கள் தண்ணீரிலிருந்து உருவானதற்கான ஆதாரமாக எந்த அறிவியல் கோட்பாட்டை பற்றி நாம் படித்தோம்? ஆப்ஷன் ஏ பரிணாம வளர்ச்சி கோட்பாடு, ஆப்ஷன் பி
உயிரற்றதிலிருந்து உயிரினம் உருவாகிற அந்த கோட்பாடு வீரிய சக்தி கோட்பாடு. ஆப்ஷன் டி நீர் வெப்ப துவார கோட்பாடு. நீர் ஆப்ஷன் வெப்ப டி துவார கோட்பாடு. துவார கோட்பாடு. அதான் நான் சாரா சிஸ்டர் பெனாசிர் சிஸ்டர் சொன்னது. ஆனா வேற யாருக்கும் வேற எதுவும் தோணலையா? நம்ம உயிரற்றதுல இருந்து உயிர் உருவாகிறது அத உயிர் வந்து நம்ம அரிஸ்டாட்டில் சொல்லியிருந்தாரு. அசை உயிர் உயிரற்றதுல இருந்து பரிணாம உயிரினம். வளர்ச்சிய டார்வின் சொன்னாரு. பரிணாம அதே வளர்ச்சியை போல பத்தி டார்வின். டார்வின் சொன்னாரு. வீரிய சக்தியை வீரிய பத்தியும் சக்தி அரிஸ்டாட்டில் ஒண்ணு சொல்லியிருந்தாரு. இருக்கும். அந்த தண்ணீர்ல இருந்து உருவாறதுக்கான ஆதாரமா நம்ம பார்த்தோம். அப்படியா? ஆமா, என்ன அதான் என்ன ஹைட்ரோஜன் நடக்குது அந்த டைம்ல நீர் வெப்ப துவார கோட்பாடுல நம்ம என்ன அதோட சயின்ஸ் என்னன்னு பார்த்தோம். நம்ம அதுல உங்களுக்கு புரிஞ்சதை சொல்லலாம். உங்களுக்கு நம்ம நீர் வெப்ப துவார கோட்பாடை பத்தி நம்ம பார்த்தோமா லாஸ்ட் வீக்? பார்த்தோம். இந்த நினைப்பு இருந்துச்சுன்னா அதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சு அந்த கோட்பாடு மூலமா? ஆக்சுவலி இந்த உயிரினம் பத்தி படிக்கிறது ஜுவாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் சொல்லுவாங்க தானே? அது ரிலேட்டடான ரொம்ப டீப்பான விஷயங்கள் தான். இந்த நீர் வெப்ப கோட்பாட பத்தி நம்ம என்ன பார்த்தோம்? அத பத்தி என்ன புரிஞ்சுக்கிருச்சு உங்களுக்கு? அது வந்து உயிரினம் வந்து அதுல வந்து புல்ல உருவானதான் விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த சூட்டுல தான் உயிரினம் உருவாகுது. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வழியா சொல்லுங்க. வினா முடிச்சாச்சு. அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அவங்களுக்கு அவனுடைய கல்வி ஞானத்தை அறிவை திறந்து கொடுப்பான். நம்மள அல்லாஹ் நேசிக்கிறான். அந்த நேசிச்சதுனாலதான் பாருங்க, இந்த நேரம் ஒரு கிளிப் பார்க்கலாம், ஒரு ஜோக் பார்க்கலாம், ஒரு யூடியூப்ல இன்டர்நெட் எவ்வளவோ இருக்குது, ஒரு பேஸ்புக்ல என்னென்னமோ இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுடைய வசனத்தின் பக்கம் கொண்டு வந்து சேர்த்திருக்கான்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான், மனிதனே உங்களுடைய முயற்சி பலதரப்பட்டது. ஒவ்வொருத்தரோட முயற்சி ஒரே மாதிரி இல்ல. பலதரப்பட்டு நீங்க முயற்சி செய்றீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்வை அடையக்கூடிய அந்த வழிய ஒவ்வொருத்தருடைய வழியிலயும் நீங்க கண்டுகொள்வீங்கன்றத அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை ஒரு முயற்சி ஒரே பாதையில பயணிக்கிற மாதிரி படைக்கல. பலதரப்பட்டது உங்களுடைய முயற்சிங்கிறான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் கடைசி அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுல சொல்றாங்க, இங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க பிற மக்களுக்கு சொல்லுங்க. அவங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டதை விட நல்லா புரிஞ்சிருப்பாங்க. இன்னும் நல்லா புரிஞ்சிருப்பாங்கங்கிறத. அப்ப பல பேரோட கருத்துக்கள் நம்மளோட வந்து சேர, ஏன்னா சிந்தனைகள் பல விதமானது. நம்ம சொல்லக்கூடியது ஒவ்வொருத்தரும் உள்வாங்குற அந்த விஷயமெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப எல்லாரோடைய சிந்தனையும் நமக்கு சேர்ந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நன்மையா இருக்குங்கிறதான் அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய இந்த பதிவுகள், நம்மளுடைய இந்த பேச்சுகள் ஒன்னொண்ணுமே பதியப்படுது. நம்மளுடைய அமல் நாமாங்கிற அந்த பட்டோலைய நாளைக்கு மறுமையில வாங்கி பார்த்துட்டு فَسَوْفَ يُحَاسَبُ حِسَابًا يَسِيرًا. அந்த அன்னைக்கு கேள்வி கணக்கு லேசாக்கப்படும். யாருடைய கையில வலது கையில கொடுக்கப்படுதோ அந்த ரிசல்ட் பேப்பர், அவங்களுடைய கணக்கெல்லாம் லேசா இருக்கும். அப்ப அவங்க போய் வயான்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, தன்னுடைய குடும்பத்தாரோட போய் சந்தோஷமா, இங்க பாருங்க என்னுடைய ரிசல்ட் பேப்பர் ரைட் ஹேண்ட்ல கிடைச்சிருச்சு, சந்தோஷமா போய் சொல்லக்கூடிய ஒரு சமுதாயமா, ஒரு கூட்டமா யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன். ஆமீன். இப்ப நம்ம வந்து ஒரு வசனத்தை பார்த்ததோட எண்டிங்ல வந்து அந்த வசனத்தை பத்தி சிந்திப்போம் தானே? இப்ப வந்து அந்த வசனத்தை படிச்சோம். அதுக்கு பின்னாடி இருக்க அந்த அறிவியல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப கொஞ்சம் சிந்திக்குவோம். இப்ப ஒரு குர்ஆன் வசனத்தை நாம் ஓதிய பிறகு பின்வரும் கேள்விகளை கேட்போம். இது ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு வசனத்தை முடிச்ச பின்னாடி நம்ம பண்ணிட்டு வர ஒரு விஷயம். அதை தொடர்ந்து பண்ணலாங்கிற அந்த இதுலதான் அல்லாஹ் வந்து இந்த குர்ஆன் வசனத்தின் மூலம் என்ன சொல்ல நாடுறான், அல்லாஹ் என்ன செய்யுமாறு கட்டளையிடுகிறான், இந்த குர்ஆன் வசனத்தை எவ்வாறு என் வாழ்வில் அமல் செய்வது, இப்படிங்கிற இந்த 3 விஷயத்தை நம்ம பார்ப்போம் தானே? சோ இப்ப அது மாதிரி இந்த குர்ஆன் வசனத்தை நம்ம பார்த்தோம். அதுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் குட்டி குட்டி ஆன்சர். எனக்கு தோணுனதை நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எதுவும் தோணுச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலம் என்ன சொல்ல நாடுகிறான்? அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தின் மூலம் என்ன சொல்ல நாடுறான் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் அவனுடைய படைப்பாற்றலை பற்றி சிந்திக்க நாடுகிறான். இந்த வசனத்துல அல்லாஹ் குறிப்பா கேட்டிருப்பான், அல்லாஹுடைய படைப்பை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்டிருப்பான். சோ அதுக்காக அல்லாஹ் அவனுடைய படைப்பை வந்து சிந்திக்க நாடுறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா முதலாக பிரபஞ்சத்தை படைத்ததை பற்றியும் அதில் உயிரினங்களின் தோற்றத்தை பற்றி அல்லாஹ் நம்மை சிந்திக்க தோன்றுகிறான். இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறானா என்பதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த வசனம் அமைந்துள்ளது. அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தை ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா நிராகரித்தவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அப்படின்னு தான் இந்த வசனம் ஆரம்பிக்கும்.
ஏன் நிராகரித்தவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா அப்படின்னு யோசிச்சோம்னா, அவங்கதான் வந்து இறைவன் ஒருத்தவன் இருக்கிறானா அப்படிங்கறத மறுக்கக்கூடிய அவங்கதான் நிராகரித்தவர்கள். சோ அப்ப அவங்க சிந்திச்சாலுமே புரியும் அவங்களுக்கு, இந்த படைப்பாளன் ஒருத்தவன் இருக்கான் அப்படிங்கிறது விளங்கும் அப்படிங்கிறதுக்காக பதிலளிக்கிற விதமா இந்த வசனம் அமைந்திருக்குது. பிரபஞ்சம் எப்படி உருவாகி இருக்கும் என்பதை சிந்தித்தாலே இவை அனைத்திற்கும் பின்னால் படைப்பாளன் ஒருவன் நிச்சயம் உள்ளான் என்பதை நம்மால் அறிய முடியும். இவ்வளவு பிரம்மாண்டமான அண்டவெளி சராசரத்தை அனைத்து வல்லமையும் ஆற்றலும் பெற்ற அல்லாஹுவால் மட்டுமே படைத்திருக்க முடியும் என்பதை தெள்ளத் தெளிவாக நம்மால் உணர முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கொஸ்டின் வந்து, அல்லாஹ் என்னை என்ன செய்யுமாறு கட்டளையிடுகிறான். இந்த வசனத்தை படிச்சோம். என்ன செய்யற மாதிரி அல்லாஹ் கட்டளையிடுறான் இந்த வசனத்தை நம்ம மூலம். ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும் அப்ப அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் என்னை சிந்திக்குமாறு கட்டளையிடுகிறான். சோ நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்திக்கணும். அல்லாஹ்வுடைய கட்டளை அது. அடுத்தது அல்லாஹ்வின் படைப்பை ஆராயுமாறு கட்டளையிடுகிறான். சோ சிந்திக்கிறதும் ஆராயறதும் வெரி சிமிலர். பட் அல்லாஹ்வோட படைப்பை பத்தி சிந்திக்கிறது இந்த இடத்துல. அல்லாஹ்வின் படைப்பை ஆராய்வதன் மூலம் அல்லாஹ்வின் படைப்பு திறனை என்னால் உணர முடிகிறது. அல்லாஹ் பிரம்மாண்டமானவன், அகிலத்தின் இரட்சகன் என்பதை மனதார ஏற்றுக்கொள்ள முடிகிறது. கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறிய அணு முதல் பில்லியன் கணக்கினான விண்வெளி மண்டலம் வரை அனைத்தையும் படைத்த இறைவன் மகத்தானவன், புகழுக்குரியவன், வணக்கத்திற்கு தகுதியானவன். நம்ம சிந்திக்கும் போதும் ஆராயும் போதுதான் அந்த உணர்ச்சியோட நம்ம அல்லாவோட கனெக்ட் ஆகி அவனை புகழ்றதுக்கும் அவன்கிட்ட வணங்குறதுக்கும் நம்மளுக்கு முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். சோ கண்டிப்பா சிந்தனை நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கணும். கடைசி கொஸ்டின், இந்த குர்ஆன் வசனத்தை எவ்வாறு என் வாழ்வில் அமல் செய்வது? அல்லாஹ்வின் படைப்பு திறனை ஏற்று உணர்ந்து அவனை வழிபடுவேன். அல்லாஹ்வின் படைப்புகளை பற்றி அதிகம் அதிகம் சிந்திப்பேன், ஆராய்வேன். அல்லாஹ்வின் வல்லமையை உணர்ந்து அவனுக்கு நன்றி சொல்வேன் இன்ஷா அல்லாஹ். சோ நம்ம கேட்ட 3 கேள்விகளுக்கும் பதில்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம செஞ்ச இந்த அமலை ஏற்றுக்கொள்ளட்டும். இதுல இருக்கும் தவறுகள் எதுவும் இந்த கிளாஸ்ல இருந்திருந்தா அது என் புறத்திலிருந்து வந்தது. அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், ஒளிமயானவன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அழகான அமலை நீ கபூல் செய்ய அல்லாஹ். இதை பயனுள்ள வகையில் நீ அமைத்து கூடிய அல்லாஹ், ஆக்கி கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், இது எல்லா மக்களுக்கும் போய் சென்று அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்களாகவும் ஆக்கி அல்லாஹ். இதில் ஏற்பட்டுள்ள தவறுகளை மன்னித்து யா அல்லாஹ் முழுமையான கூலியை நீ எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.